ஹே கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. சாலட் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த டைமில் செஞ்சது சவுத் இந்தியன் ஸ்டைலில் சாலட் செஞ்சுருக்கேன். வாங்க என்ன இதில் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத குயிக் ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். அவகேடோ வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அவகேடோ வந்து பட்டர் ஃப்ரூட்டுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை மில்க் ஷேக்காகவும் சாப்பிட்லாம், சப்பாத்தியாகவும் சாப்பிட்லாம். நான் சப்பாத்தி அடுத்த வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பழுத்த அவகேடோ வாங்கிட்டு வந்து அதை நடுவில் கோடு போட்டு அந்த சீடை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸ்பூன் வச்சு எடுத்திங்கனாவே டக்குன்னு வந்துடுங்க. இதை ரேண்டமாக கட் பண்ணி நான் ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன். கூடவே நான் ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சதை போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சது போட்டிருக்கேன். தக்காளி, ஒரு பச்சை மிளகா ரேண்டமாக சின்ன சின்னதாக கட் பண்ணது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா லைம் ஜூஸ் 2-3 ட்ராப் விடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அன்றைக்கி வந்து ப்ளைனாக தான் சாப்பிட்டேன். இப்படி சாப்பிட தான் எனக்கு பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சில பேர் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஆரிகனோ, பேர்ஸ்லி இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. பட் எனக்கு இது மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நம்ம வந்து சம்மர் சீசன் ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ நிறைய வெயிட் லாஸ்க்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதே மாதிரி நிறைய சாலட்ஸ்லாம் செஞ்சு உங்களுக்கு போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் வந்து இதை வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். எனக்கு அன்றைக்கி ஹெக்டிக் ஒர்க் இருந்தது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தாங்க சாப்பிட்டேன். கொஞ்சோண்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தூவி நான் சாப்பிட்டேன். கூட எதுவும் வச்சு சாப்பிடல. நீங்கள் வேணும்னா ஹாஃப் ஆயிலோ இல்லை ஆம்லேட்டோ இல்லை 2 பிரெட் ஸ்லைஸுக்கு நடுவில் இதை வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவகேடோ பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ்க்குன்னு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கும் என்ன ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை. இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்க வரேன்.